ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு டாபிக் வச்சு பார்க்க போகிறோம். அதுதான் நீட் நல்லதா கெட்டதா, இருக்கணுமா வேண்டாமா, இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையான பிரச்சனை என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவில் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் ஃபேக்டையே மட்டும் வைத்து நீட் எப்படி வந்துச்சு, ஏன் கொண்டு வந்தாங்க, இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். முதல்ல ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். நீட்னா என்ன? நீட்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சிம்பிளாக சொன்னால், இந்தியாவில் எம்பிபிஎஸ்ஸு பிடிஎஸ் மாதிரி மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும்னா எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்பாங்க. இங்கே ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். 12th மார்க் வேறு, நீட் ஸ்கோர் வேறு. 12th மார்க் உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்குது. ஆனால் எந்த மெடிக்கல் காலேஜ் கிடைக்கணும்னு முடிவு பண்ணுறது பெரும்பாலும் நீட் ரேங்கிங் பொறுத்து தான். அதனால் 12th மார்க்கு அது நீட்டுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி எடுத்துக்கலாம். நீட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காண்டி ஒரு ரேங்கிங்காக எடுத்துக்கலாம். நம்ம நாட்டில் நீட்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன சுச்சுவேஷன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. ப்ரைவேட் காலேஜுக்கு வேறு எக்ஸாமு, யூனிவர்சிட்டிக்கு வேறு எக்ஸாமு. ஒரு ஸ்டூடெண்ட்டு மெடிக்கல் சீட்டு வாங்கணும்னா 4-5-6 எக்ஸாம் கூட எழுத வேண்டிய நிலை நம்ம நாட்டில் முன்னாடி காலத்தில் இருந்துச்சு. அதில் அப்ளிகேஷன் ஃபீஸு, ட்ராவலு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அதிகம். அதனால் கவர்மெண்ட்டு ஒரே எக்ஸாமை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணிச்சு. அதுதான் நீட்டோட மெயின் ஐடியா என்னென்னா, எல்லாருக்கும் ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்டு ஒரே ரேங்கிங் சிஸ்டம் அண்டு அட்மிஷன் ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு தேவையில்லாமல் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டான்னு கவர்மெண்ட்டு நினச்சாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 12th மார்க்னால் என்ன, நீட்னா என்ன, இதை நம்ம கொஞ்சம் இதோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துக்குவோம். ஓகேவா? 12th மார்க்கு பேஸ்ட் ஆன் புக்கை ரெஃபர் பண்ணி அதை லாங் ஆன்சராக நம்ம எக்ஸாமை எழுதுவோம். ஆனால் நீட் அப்படி இல்லை. அதோடைய எக்ஸாமே வேறு. அது முழுக்க எம்சிக்யூ, அதாவது வேகமாக ஆன்சர் பண்ணணும், கரெக்டாக கெஸ் பண்ணணும், டைம் மேனேஜ் பண்ணணும். அதனால தான் போர்டு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாமில் கொஞ்சம் திணறாங்க. அதோட ஸ்பீடுக்கு நீட் எக்ஸாமுக்கு அவங்களால வர முடியல. நீட் எக்ஸாமு நல்ல ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷல் கோச்சிங் சென்ட்ரு அந்த மாதிரி போனால் மட்டுமே தான் நீட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோரு எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நீட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியுது. நீட் மோக் டெஸ்ட்டு, கொஸ்டின் பேட்டர்ன், டைம் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் போர்டு மார்க்கு மட்டுமே வைத்து யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன் நீட் எக்ஸாமுக்கு இவ்வளோ காம்படிஷன் ஏன் அதிகம்னா, இங்கே நீட்டுக்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் 20 லட்சத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எழுதுகிறாங்க. ஆனால் நம்மளுடைய நாட்டில் எம்பிபிஎஸ் சீட்டு சுமார் 1.3 லட்சம் தான். எக்ஸாம்பிள், 20 பேர் ஓடுற ரேஸில் வின்னர் 1 பேர் தான். அந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சீட்டு குறைவாக இருந்தால் அதுக்கு என்ன, சீட்டு அதிகப்படுத்த வேண்டியதானே அப்படின்ட்டு ஒரு டவுட் வரும். காலேஜை அதிகப்படுத்த வேண்டியதானே என்று. ஆனால் ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கிறது அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அதோடைய ப்ராசஸ் அதிகம். ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு பில்டிங் மட்டும் போதாது. ஹாஸ்பிட்டல் வேணும், ஐசியூ வேணும், ஆப்ரேஷன் தேட்டர் வேணும், ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வேணும், ப்ரொஃபஸர் வேணும், ரியல் பேஷண்ட் வேணும். அப்போ தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் எடுத்து வெளில வர முடியும். ஏன் நீட்டு கோச்சிங் ரொம்ப அவசியம். நீட்டு கோச்சிங் நல்லா படித்தா தான் எம்சிக்யூ ப்ராக்டிஸு, டெய்லி டெஸ்ட்டு, மோக் எக்ஸாமு, டைம் மேனேஜ்மெண்ட்டு
இதை எல்லாமே கோச்சிங் சென்டரில் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த கோச்சிங் ஃபீஸ் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? அதுதான் டிபேட். நீட்டில் நல்ல விஷயம்னா என்னென்னா, ஒரே எக்ஸாம், ஒரே ரேங்கிங், பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அனைவருக்குமே ஒரே காம்படிஷன் தான். இது நீட்டுக்கு சப்போர்ட் சொல்லுறவங்க முக்கிய காரணம். இதுதான் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்லுற முக்கிய காரணம். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் சைட்லேருந்து என்ன இது சொல்கிறாங்கன்னா, நீட்டு ஒரு ப்ரெஷராக இருக்குது, கோச்சிங் செலவு அதிகமாக இருக்குது, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டிஃபிகல்ட்டாக இந்த நீட்டு இருக்குது. இதெல்லாமே மக்கள் முன்வைக்கிற ஒரு கன்சர்ன். இந்த நீட்டில் ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதா, இல்லாட்டா எம்பிபிஎஸ் சீட்டு குறைவாக இருக்கிறதா, இல்லைன்னா கோச்சிங் மீது டிபெண்ட் ஆகிறதா, இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் அதிகமாக இருக்கிறதா, இது எல்லா காரணங்களும் சேர்ந்து தான் இந்த சுச்சுவேஷனை உருவாக்குது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன சொல்யூஷன் அப்படின்னா, மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், கவர்மெண்ட் சீட் இன்க்ரீஸ் பண்ணணும், கோச்சிங் இல்லாமல் காம்படிஷன் ஃபேஸ் பண்ண முடிகிற மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லா பேக்ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அதுதான் நம்மளுடைய நீண்டகால சொல்யூஷன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ், நீட் இருக்கணுமா வேண்டாமா, அல்லது இன்னும் பெட்டர் சிஸ்டம் வரணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்தை இந்த வீடியோ சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள்.